ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 30வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்ததைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குமோ, இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறனோ அப்படி நீங்கள் கலங்கி பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போய் என்ன செய்வாராம்? இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவளை பிரயாணப்படுத்துகிறார். அவர்கள் பிரயாணங்களில் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. போகும்போது பலவிதமான பாதைகளை, வனாந்திரங்களை, யுத்தங்களெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. தேவப்பிள்ளை, இதே உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்ப சுதந்தரிக்க போறாங்க. அந்த தேசத்தை குறித்து வேவு பார்க்க 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தை ஒருவனாக அனுப்பி வைப்பார் மோசே. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அங்கே 10 கோத்திரத்தார் சொன்ன காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமான ஜனங்கள், பலவான்கள், அவர்களை வருது ராட்சிதர்கள், அவங்கள நம்மளை மேற்கொண்டுருவாங்க, எல்லாமே நெகட்டிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லாமல், ஆனால் அந்த தேசம் நல்ல தேசம், அதில் விளைந்த ஒரு பழத்தையும் எடுத்துனது காமிப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. அது 29வது வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். பாருங்க, அங்கே பெரிய ஜனம் தான், ராட்சிதர் தான். அந்த ஆண்டவர் சொல்கிறான், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களுக்கு முன்னே போய் என்ன செய்வேன்னா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த 4வது மாதத்தில் இனிமேல் இந்த 3வது நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணுமே, இந்த கடைக்காரங்களை சந்திக்கணுமே, இவ்வளோ பெரிய பாடுகளை உபத்திரங்களை சந்திக்கணுமே, எதெல்லாம் சந்திக்கணும், நீங்கள் கடினப்பட்டு பயந்து போயிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 31வது வசனத்தை வாசித்து ஜோமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். அவர் முன்னாடி போகிற தேவன் மாத்திரமல்ல, எப்படி தெரியுமா போறாராம்? ஒரு மனிதன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல் மேலே சுமந்து கொண்டு போல கர்த்தர் சுமந்து கொண்டு போகிறார். தேவ பிள்ளையில, அப்போ அவர் நம்மளை சுமந்து கொண்டு அவர் முன்பாக போகும்போது ஏன் பயப்படணும்? ஏன் கலங்குறீங்க? பயப்படாதீங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் 7 விதமான ஜாதிகள் இருக்கும். அவைகள் எல்லாம் துரத்தி அவர்கள் மேல் ஜெயத்தை எடுத்தார். அவர் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றிலும் அவர் யுத்தம் பண்ணி உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்றே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் போகிறீங்கப்பா, நீங்கள் போகிறீங்கப்பா. கோணல் ஆண்களை செவையாக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார்ன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்காக நீ யுத்தம் பண்ணுகிற தேவன். யார் யார் என்னென்ன பிரச்சனைகளை பார்த்து பயந்து கலங்கி போயிருப்பாங்கண்ணா, நீங்கள் முன்னாடி போய் எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து ஜெயத்தை கொடுக்குறபடி ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் ஆண்டவரே நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க. இந்த நாள் முழுதும் நீங்கள் முன்னாடி போய் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும். கிருபை கொப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.